முக்கியமான கம்பெனிகள் ரிலையன்ஸ் கம்பெனி அது வந்து மெயினாக வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஒரு குறைச்ச விலையில் ஒரு இடத்துல கிடைக்கிற போது அதை வந்து இந்தியா வாங்கக்கூடாதுன்னு இந்தியா அவங்க சொல்ல முடியும். இதை விட குறைவாக அமெரிக்கா கொடுத்தா அமெரிக்கா கிட்ட இந்தியா வாங்க தான் செய்யும். ரஷ்யா கிட்ட தான் வாங்க விட அடமா முடியுது. அதான் கிடையாது. நீண்ட காலமாக அந்த வர்த்தகத்தில் இந்தியா வந்து ஈடுபட்டு, அதனால் இதை காரணமாக சொல்லி இந்தியாவை பழிவாங்கக்கூடிய வகையில் இந்திய நாட்டு மக்களுக்கான நெருக்கடியை உருவாக்கக்கூடிய வகையில் அமெரிக்கா நடந்து கொள்வதை நம்ம ஏற்க முடியாது. கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடுற மாதிரி கதையாக இருந்தால் சொல்கிறது. கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுமா? அமெரிக்கா சொல்கிறது அது மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரியான நெருக்கடி கொடுக்கறது மூலமாக இந்தியாவை அடிமைப்படுத்த முடியும், இந்தியாவை தனக்கு அடங்கிய ஒரு நாடாக மாற்ற முடியும் என்று அமெரிக்கா நினைக்கிறது. அதற்கு நிச்சயமாக இந்தியா இடம் கொடுக்காது. இந்தியா ஒரு மிகப்பெரிய சந்தை, உலகத்தில் இருக்கக்கூடிய சைனாவுக்கு அடுத்தபடியான ஒரு மிகப்பெரிய சந்தை இந்தியா. சொல்லப்போனால் இந்த நடவடிக்கையினால் கடுமையான பாதிப்பு இந்தியாவை விட அமெரிக்காவுக்கு வரப்போகுது. அவங்க சோயா பீன்ஸ் முக்கியமான உற்பத்தி, சோயா பீன்ஸுடைய மிக முக்கியமான ஒரு சந்தையாக இந்தியா என்பது இருந்து கொண்டிருக்கு. இந்த மாதிரினா நாம் எப்படி அங்கேருந்து இறக்குமதி பண்ணுவோம்? அது தேவையற்ற ஒரு வர்த்தக போர் என்று சொல்லத்தக்க அளவுக்கு நிலைமையை மாற்றிட்டு இருக்காங்க. அதனால் அது விரைவில் சரி செய்யப்பட வேண்டும் என்பதை நான் வந்து சொல்ல வருகிறேன். இப்போ சீன நாட்டோட பிரதமர் உறவு வந்து இப்போது மேம்பட்டு இருக்குது. இத்தனை காலமாக வந்து எதிர்த்துட்டு இருந்த ஒரு நிலைமை இது எல்லாமே வர்த்தக வியாபாரம் தான். சார், தேர்தல் கருத்து கணிப்பில் இந்தியா கூட்டணியுடைய வாக்கு செலவு தொடர்ந்து இருக்குது. அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வாக்கு செலவு அதிகரிச்சிருக்கு. அதுக்கு புரிய வரவில்லை. சி ஓட்டர்ஸு இந்தியாவுடைய கருத்து கணிப்பு வந்து அது இது எப்படி தான் இந்த மாதிரி நிறைய கருத்து கணிப்பு வரும் சார். இந்த மாதிரி ஒரு 6 மாதம் தானே இருக்கு. அதனால் மாதம் வாரம் இந்த மாதிரி புதிய கருத்து கணிப்புகள் வந்துட்டு இருக்கோம். ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லாத நமக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் கூட பல கருத்து கணிப்புகள் வரலாம். அதனால் இதை வைத்துக்கொண்டு நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணி 2018ஆம் ஆண்டிலிருந்து கடந்த 8 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக வலுவாக 3 தேர்தல்களை சந்தித்திருக்கிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தல், 21ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல். இது 3லையும் இதில் இருக்கக்கூடிய சின்ன கட்சியும் பெரிய கட்சியும் எந்த ஒரு கட்சியும் இதிலிருந்து விலகி போச்சு, இந்த கூட்டணியில் ஒரு மாற்றம் ஏற்படுது என்பது மாதிரியான நிலைமை இருக்கிறது இல்லை. ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் இப்போ நடைபெற்ற முடிந்த நாடாளுமன்ற தேர்தலையும் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் மகத்தான வெற்றியை ஏற்படுத்துகிறாங்க. ஒரு சதவீதம் படிக்க சொல்றது வந்து 1% குறைந்திருப்பதாக தான் அந்த கருத்து கணிப்பு கூட வந்திருக்கிறது. இதையெல்லாம் தேர்தல் நெருங்க நிறைய மாற்றங்கள் என்பது அதனால இதை வைத்துக்கொண்டு நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டிய அவசியம். தேர்தல் ஆணையம் கண்டிப்பா ஆட்சி அமைப்போம் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. VK சசிகலா நீங்க கொடுத்த ஒரு அறிக்கையில பார்த்தீங்கன்னா அதிமுக ஒன்றுபட்ட வெற்றி உறுதி, எல்லாரும் ஒன்றிணைணும் அப்படின்னா இது ரொம்ப காலமா அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்படி ஒரு சூழல் வந்தால் என்ன மாற்றங்கள் ஏற்படும்? முதல்ல அவங்க ஒன்று கூடுவாங்களான்ற கேள்வியை நான் அவங்க சார்பாக அவங்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். அதாவது இந்த பிரம்மா 3 பக்கம் முகம் இருக்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் முகத்தை திருப்பிட்டு இருக்காங்க. டிடிவி தினகரன் ஒரு பக்கம் முகத்தை திருப்பிட்டு இருக்காரு, இவர் ஒரு பக்கம் திருப்பிட்டு இருக்காரு, அந்த அம்மா ஒரு பக்கம் திருப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் எங்கே இருக்கிறவங்க தெரில, இந்த முகத்தோடு ஒட்டி இருக்காரா விலகி இருக்காரான்னு. முதல்ல அதிமுக கட்சியை ஒன்றுபடுத்துறதுல அவருக்கு முதல்ல குறிப்பாக அவருடைய பிரதானமான பகுதியினராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதில் முதல்ல அவர் அக்கறை செலுத்துகிற மாதிரி தெரியல, அதுக்கான விருப்பம் இருக்கிற மாதிரியும் தெரியல. நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க. அவர் எனக்கு வேண்டிய இடத்தில் இருக்கிற திரு எடப்பாடி அவர்கள் அந்த மாதிரியான எந்த விதமான முயற்சியும் அவர் தரப்புலேருந்து இது வரைக்கும் வெளிப்படையாக தெரியல. இவ்வளோ ரகசியமாக அத்தகைய முயற்சிகள் ஏதாவது மேற்கொள்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் தெரியுது. ஏன்னா அதுக்கான முயற்சி மேற்கொள்ள வேண்டியவர் திரு எடப்பாடி அவர்கள். அவர் அதில் கொஞ்சமும் விருப்பம் இல்லாமல் இருப்பதை போலத்தான் நடவடிக்கைகள் பேச்சுக்கள் அனைத்துமே இருக்கிறது. இத்தகைய சூழலில் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அப்படியே நடந்தாலும் இந்த அணியை தோற்கடிப்பதற்கான வலிமை எனக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் அவங்க பிஜேபியோடு சேர்ந்து இருக்கிறதுனாலேயே அந்த அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பது ரொம்ப சுருங்கி போயிருக்கின்றது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கு. ஏன்னா அவங்க கல்வி நிதியை தராமல் பறிக்கிறது, மாநில உரிமைகளை பறிக்கிறது, எந்தெந்த வகையிலெல்லாம் தமிழ்நாட்டுக்கு விரோதமாக செயல்பட முடியுமோ கருத்துக்களை வெளியிடுவது தொடர்ந்து அதனுடைய தலைவர்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் பிஜேபியோடு சேர்ந்ததுனால அதிமுகவுக்கும் பாதிப்பு தான் அதிகமே தவிர அவர்களால், ஏன்னா 2021 எல்லாம் தான் இருந்தாங்க.
நீங்கள் சொல்கிற எல்லாரும் 2021 இதே அடி ஒன்றாக தான் என்ன விளைவை பிடிச்சி அதனால் புதிய இந்த இன்றைக்கு என்ன புதிதாக அவர்கள் படம் பெற்று விட்டார்கள். 2021 இருந்ததை விட அதிமுக பிஜேபி கூட்டணி புதிதாக எந்த படத்தையும் தமிழ்நாட்டிலே பெறுவார். ஆகவே இதில் வந்து தேர்தல் முடிவுகளில் அவர் சொல்கிற மாதிரி அவருடைய நம்பிக்கை எல்லா தலைவர்களுமே அப்படி தான் சொல்லுவாங்க. வெட்டி உடைச்சி என்ன ரிசல்ட் சொல்கிற வரைக்கும் எல்லா தலைவர்களுமே நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படி தான் சொல்லுவாங்க. அதுதான் எடப்பாடி முடிவு. ஓகே, தேங்க்ஸ் சார். நன்றி தோழர்.